நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனையுணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. அருட்கொடைகள் பல உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகையுண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயற்பாடுகள் பல உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயற்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயற்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகின்றார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கின்றார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகின்றார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருட்கொடைகளையும் அளிக்கின்றார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறையும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகின்றார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயற்படுத்துகின்றார். அவரே தம் விருப்பத்தின் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பும் கருணையும் நிறைந்த தந்தையே இறைவா, இன்றைய நாளில் எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக ஒன்று கூட்டிய தயவிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தின் 4ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடவுள்ள எம்மை கரம்பற்றி வழிநடத்தி இந்நிகழ்வு செவ்வனே நடந்தேற உமது ஆசீரை எம் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக பொழிந்தருளும். கடந்த ஆண்டுகள் முழுவதும் எம் உடனிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த நீர், உமது வழிநடத்தலால் மக்களுக்கு இறை பணியாற்ற இந்த சேவையில் எங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இன்று நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பங்கேற்கும் அனைவரையும் உமது ஞானத்தாலும் ஆவியானவரின் கொடைகளாலும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இறைவணக்க நிகழ்வினை நிகழ்த்தியவர்களுக்கும் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். தற்போது நாம் நிகழ்வுகளின் வரிசைக்குள்ளே நுழைகின்றோம். இன்றைய நிகழ்விற்கான வரவேற்பு உரையினை வழங்குவதற்காக எமது ஊடகத்தின் அலுவலக பணியாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற செல்வி லக்ஷனா செல்வகுமார் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தின் 4ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்வில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். எமது கத்தோலிக்க ஊடக மையமானது சமகாலத்தில் பரந்துபட்டு பல பணிகளை மிக சிறப்பாக இறைவனின் ஆசியோடு ஆற்றி வருகின்றது. அவ்வகையில் இந்நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை பாஜோ எபர்டம் அவர்களை பேரானந்தத்தோடு வரவேற்று நிற்கின்றோம். மேலும் குருக்கள் துறவிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து எமக்கு ஆதரவு வழங்கி வரும்
நல் உள்ளங்களாகிய உங்கள் அனைவரையும் மிகுந்த ஆனந்தத்தோடு வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். வரவேற்பு உரையினை வழங்கிச் சென்ற செல்வி லக்ஷனா செல்வகுமார் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வந்தாரை கலைகளினூடாக வரவேற்கின்ற நம் தமிழர் பாரம்பரியத்துக்கு ஏற்ப வரவேற்பு நடனம் இடம்பெற இருக்கின்றது. இவ்வரவேற்பு நடனத்தை வழங்குவதற்காக திருமதி சுதர்சினி கரன்சன் அவர்களுடைய நெறியாழ்கையில் உருவாகிய திருமறை கலாமன்று கலை தூது அழகியல் கல்லூரி மாணவிகளின் அழைத்து நிற்கின்றோம். ஒற்றுமை ஓங்கி செழித்திடவே
மிகவும் சிறப்பானதொரு வரவேற்பு நடனத்தினூடாக எம் அனைவரையும் வரவேற்று சென்று திருமறைக்கலாம் என்று கலைத்தொது அழகியல் கல்லூரி மாணவிகளுக்கும் அவர்களை நெறிப்படுத்திய திருமதி சுதர்சனி கரன்சன் அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறைநதியினுடைய 4வது நிறைவு ஆண்டை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பெரும் அன்புக்கும் மதிப்புக்குரிய யாழ் மறை மாவட்ட குழு முதல்வர் ஜவஹர்லால் அடிகளார் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து இங்கே வீட்டிருக்கின்ற அருட்தந்தை டேவிட் அவர்களே, இந்த ஊடகத்தினுடைய பொறுப்பாளராகவும் இயக்குநராகவும் இருக்கின்ற அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சோர்களே, இங்கு இந்த நிலத்திலே பணியாற்றுகின்ற பணியாளர்களே, ஏனைய அன்பர்களும் அனைவருக்கும் நேர வணக்கம். 2ஆம் வத்திக்கான் சங்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, கத்தோலிக்க பணிகள் மறைப்பணிகளை சிறப்பாக செய்வதற்கு கத்தோலிக்க திருச்சபைக்கு பொறுப்பும் கடமையும் உண்டு. தற்கால நவீன ஊடகங்களை பயன்படுத்தி மறைப்பணி செய்வதற்கு அந்த வகையிலே தான் இந்த மறைநதி என்ற இந்த கத்தோலிக்க ஊடகம் அது மறை மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரியும், கடந்த 4 ஆண்டுகளாக இந்த ஊடகம் பற்பல மறைப்பணிகளை செய்து கிறிஸ்தவ விசுவாசத்திலே மக்களை இணைத்து கொள்வதற்கும் பங்குகளுடைய பலவிதமான பணிகள் அவருடைய முயற்சிகளை ஒன்றிணைத்து தங்களுடைய செய்திகள் தங்களுடைய நிகழ்ச்சிகள் வழியாக வெளிப்படுத்துகின்ற உன்னதமான பணியை செய்து வருவதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். அருட்தந்தை ஸ்டீஃபன் இயக்குனர் அவர்களும் அவருடைய பணியாளர்கள் மிகவும் கடினமான அர்ப்பணமாக இந்த பணியை செய்து நமது மறை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இவருடைய இந்த முயற்சியானது நமது மறை மாவட்டம் மாத்திரமல்ல, இங்கே இலங்கை இருக்கக்கூடிய மறை மாவட்டத்துடைய நிகழ்ச்சிகளையும் தொகுத்து அவற்றையும் இணைத்து ஒரு ஒன்றிணைந்த ஒரு பயணமாக செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உண்மையிலே பாராட்டத்தக்க விடயம். இவருடைய பணிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல பணிகளை செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவருடைய கத்தோலிக்க செய்திகளை வழங்குவதும், இன்னும் ஞாயிறு அன்றாட நாளினுடைய சிந்தனைகளை தருவதும், இன்னும் பலதரப்பட்ட நிகழ்வு வழியாக மறை அறிவை மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஊடகமாக செய்து வருவதை நாங்கள் நன்கு அறிகின்றோம். இதனுடைய பணிகள் மிகவும் ஒரு ஆழமான அர்ப்பணமுள்ள நீண்ட பயணத்தை கொண்ட பணியாக இருப்பதை காணுகின்ற பொழுது உண்மையிலே இவளுடைய செயற்பாடுகளையும் இவளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஆச்சரியம் அடைகின்றேன். ஒரு தடவை இங்கே நான் வந்திருக்கின்ற வேலைகளை பார்த்தால் எப்பொழுதும் அவர்கள் பிஸி, வேலை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். நேரத்தை எந்த நேரத்திலும் வீணடிப்பதோ கிடையாது. எல்லோரும் பரபரப்பாக தங்களுடைய பணிகளிலே தங்களுடைய கடமைகளிலே ஆர்வமாக ஈடுபட்டிருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் இவருடைய பணியை பாராட்டுவதோடு மீண்டுமாக எங்களுடைய மறை மாவட்டம் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், இனி இவருடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க வேண்டும். இறைவன் இந்த ஊடகப் பணியிலே இவர்கள் சந்திக்கின்ற சவால்கள், கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். பொருளாதார நெருக்கடிகள், பலதரமான சிரமங்கள் மத்தியிலே பயணித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய ஆதரவும் நம்முடைய பங்களிப்பும் நிறை ஆசிரியம் நிறைவாய் கிடைத்து தொடர்ந்து இவர்கள் இந்த அற்புதமான பணியை செய்து பல மக்களை விசுவாச வாழ்விலே, விசுவாச உண்மையிலே வழிநடத்த இந்த ஊடகம் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், வளர்ச்சி அடைவோம் என்று வாழ்த்தி எனது ஆசிரியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்விற்கு பிரத விருந்தினராக வருகை தந்து எங்களை மகிழ்வித்து கொண்டிருக்கிற அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை யவரட்னம் அடிகளாரே, இன்னும் இங்கே இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற அகவொளி குடும்ப நிலைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட் அடிகளாரே, இன்னும் இந்த நிகழ்விற்கு இறைவனுடைய ஆசிரியங்களுக்கு தந்து ஆசியுரை வழங்கி இருக்கிற அருட்தந்தை சகாயநாயகம் அடிகளார் அவர்களே, இன்னும் இங்கே இருக்கிற குருக்களே, துறவிகளே, சகோதரிகளே, ஆர்வலர்களே, பணியாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் பல குழப்பங்கள் நிறைந்ததொரு நாள்.
உங்களுக்கு தெரியும், இயற்கை சூழல் வேறு விதமாக பல நிகழ்வுகளை எங்கள் நாட்டில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பல அழிவுகளை எங்களுடைய நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்து நடாத்துவதற்கு நாங்கள் எல்லா ஒழுங்குகளையும் செய்திருந்தோம். இறுதி கணத்தில் கூட பல பேர் எங்களை தொடர்பு கொண்டு கேட்டார்கள், இந்த நிகழ்வு நடைபெறுமா என்று சொல்லி. நாங்கள் அந்த திகதியை மாற்றுவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு பலவிதமான நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. ஆகவே இறைவனுடைய துணையோடு ஆண்டவருடைய ஆசிரியரோடு இந்த நிகழ்வை நாங்கள் இங்கே நடாத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாம் இறைவனுக்கு முதலிலே என்னுடைய சிறப்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே அருட்தந்தை சகாயம் அவர்கள் வெட்டிக்கான் 2வது வத்திக்கான் சங்கத்தை பற்றி சொல்லியிருந்தார். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு சிறிய கருத்தோடு என்னுடைய இந்த தலைமை உரையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே 2வது ஏடாக சமூக தொடர்பு சாதனங்கள் பற்றி அந்த ஏடு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. 1வது ஏடு திருவழிபாடு, 2வது ஏடாக ஊடகம் சார்ந்த ஏடு அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக திரு அவையிலே இந்த ஊடகங்கள் சார்ந்த எண்ணக்கருவியிலே ஒரு பெரியதொரு மாற்றம் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக ஊடகங்கள் என்பது ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் அல்லது அதை பற்றிய ஒரு எதிர்ப்பு மனநிலை தான் திருவையில் இருந்தது. நாங்கள் வரலாற்றை புரட்டிப்பார்கள் தெரியும். 1906ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை அவர்கள் குறுமடங்களிலே பத்திரிகை வாசிப்பதை தடை செய்தார். வானொலிகளிலே திருப்பலியை நிறைவேற்றுவது இப்படியான பெரிய தடைகளை திரு அவை அந்த காலங்களிலே ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்திலே இந்த தொடர்பு சாதனங்கள் எல்லாம் தீமையின் வெளிப்பாடு என்கின்ற ஒரு நிலையை எடுத்து அதை பற்றிய ஒரு சுற்றுமடலையும் அப்போதைய திருத்தந்தையர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அந்த வத்திக்கான் சங்கம் நடைபெறுகிறதற்கு முன்பாக இந்த எண்ணக்கருவியிலே சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஊடகங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கொடை என்கின்ற ஒரு எண்ணக்கரு திருவாய்க்குள்ளே உள்வாங்கப்பட்டு இந்த ஊடகங்களுடைய பணி திருச்சபையினுடைய பணிகளிலே இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் 2வது வத்திக்கான் சங்கத்திலே ஊடகங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லது முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டு 2வது ஏடாக 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளிலே நாங்கள் அந்த 2வது ஏடாக ஊடகம் சார்ந்த ஏட்டை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் சிலர் சொல்லுவார்கள், இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் நடைபெறுவதற்கு ஊடகங்கள்லாம் சிறப்பான விதத்திலே நடைபெறுவதற்கு இந்த ஊடகங்கள்லாம் பெரும் பணி ஆற்றி இருக்கிறது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அதற்கு முன்பாக நடந்த திரு அவை சங்கங்களுக்குள்ளே இந்த ஊடகங்களை இலகுவிலே அனுமதிக்க மாட்டார்கள், ஒருபோதுமே அனுமதிக்க மாட்டார்கள். எல்லாம் மூடிய அறைக்குள் தான் இந்த சங்கங்கள் எல்லாம் நடைபெறும். இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் நடைபெறுகிற போது மட்டும்தான் அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு எல்லா ஊடகங்களும் அந்த சங்கம் நடைபெறுகிற அந்த இடத்துக்குள்ளே அழைக்கப்பட்ட போது அந்த சங்கத்திலே உரையாடிய விடயங்களை இந்த ஊடகங்கள் வெளியிலே மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள். இந்த மக்கள் அந்த தகவல்களை அந்த செய்திகளை தாங்கள் கேட்கிறார்கள். அவர்கள் சில கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். இவர்களெல்லாம் இதை பற்றி கதைக்கிறார்கள், இதெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை, இதை பற்றி தான் இவர்கள் கதைக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய கருத்தை திரும்பியும் ஊடகங்கள் ஊடாக வெளிப்படுத்துகிற போது அந்த ஊடகங்கள் கூட வத்திக்கான் சங்கம் அந்த நிகழ்ச்சி நிரலிலே மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லி நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். இப்படித்தான் அந்த ஊடகங்கள் பெரும் பங்காற்றி இருக்கிறது வத்திக்கான் சங்கம் சிறப்பான விதத்தில் நடைபெறுவதற்கு. இந்த சங்கத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற 2வது ஏட்டிலே மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தை நாங்கள் இந்த காலங்களிலே பல சூழல்களுக்குள்ளே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், மனிதனுடைய எதிர்காலம் இதிலே தங்கி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஊடகங்களுடைய நிறைமுறையான பாவனையிலே. இந்த ஊடகங்கள் அல்லது தொழில்நுட்ப சாதனங்களை சரியாக மக்கள் பயன்படுத்தினால்தான் அவர்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும், ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்காலமாக இருக்கும். அல்லது இந்த ஊடகங்களை மக்கள் பிழையாக பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், நெறிமுறை இல்லாமல் பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் அது பலவிதமான அழிவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி 2வது வத்திக்கான் சங்கம் 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற போதே இதை கட்டியமிட்டு அந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறது. அந்த வத்திக்கான் சங்க ஏட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைமுறையான பாவனை தான் மனித குலத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதை நாங்கள் இந்த காலங்களிலே சந்தித்து கொண்டிருக்கிறோம். செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிற நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஊடகங்களாலே தாராளமாக அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பல குடும்பங்களுக்குள்ளே பலவிதமான சிக்கல்கள் போய்கொண்டிருக்கிறது. அதை சொல்ல முடியாமல் தவிர்க்கிறார்கள். இந்த ஊடகங்களுடைய பாவனையினாலே அல்லது தொழில்நுட்ப சாதனங்களுடைய பாவனையினாலே பல குடும்பங்கள் பிரிந்து போகிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்படியான ஒரு அழிவு நிலைக்குத்தான் இந்த ஊடகங்கள் அதனுடைய நெறிமுறை இல்லாத பாவனையினாலே இப்படியான அழிவுகளைத்தான் இந்த ஊடகங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இருந்தாலும்
திரு அவை பக்குவமாக இந்த ஊடகங்களை நாங்கள் சரியான நெறிமுறையாக நாங்கள் பாவிக்க வேண்டும், சரியான விதத்தில் நாங்கள் பாவிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சிறப்பான அழைப்பை தருகிறது. ஏராளமான ஆவணங்கள் வெளிவந்திருக்கிறது. இந்த ஆவணங்கள் வரிசையிலே இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட ஒரு ஆவணம் ஒன்று, உலக தொடர்பாடல் தினம் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழா அன்று தான் நடைபெறுகிறது. அதையும் திரு அவை தான் அறிமுகம் செய்தது. 1967ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை அவர்கள் உலக தொடர்பாடல் தினம் விண்ணேற்ற பெருவிழா, ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு ஏறி சென்று அன்று கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நாளையும் அவர்தான் நிர்ணயித்து அந்த நாள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. அப்போ இந்த நாளுக்குரிய செய்திகளை எங்களுடைய திருத்தந்தையர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் கூட அந்த செய்தி ஏற்கனவே வந்துவிட்டது. அப்படி ஒரு செய்தியிலே தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார். அது செயற்கை நுண்ணறிவை பற்றி குறிப்பிடுகிறார். செயற்கை நுண்ணறிவு அல்லது இந்த தொழில்நுட்ப கருவிகள் தகவல்களை நாங்கள் வேகமாக பெற்றுக்கொள்வதற்கும் அல்லது சேகரித்து கொள்வதற்கும் தகவல்களை அனுப்புவதற்கும் மிக சிறந்த ஒரு ஊடகம். மிக வேகமாக நாங்கள் செய்யலாம். ஆனால் மனிதன் தன்னுடைய சிந்தனையிலே தன்னுடைய ஞானத்தினால் மட்டும்தான் உணர்வு ரீதியான தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், செயற்கை நுண்ணறிவுக்கு அல்ல. செயற்கை நுண்ணறிவோடு கூடிய ஞானத்திற்கு, எங்களுடைய பகுத்தறிவிற்கு, ஞானத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற போது தான் அந்த ஊடக பணி அல்லது இந்த ஊடகங்கள் ஒரு நல்லதொரு நிலைக்கு எங்களை இட்டு செல்லும் என்று சொல்லி நாங்கள் ஞானத்தோடு இவற்றை கையாள வேண்டும் என்று சொல்லி சிறப்பான ஒரு அழைப்பை எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் விடுத்திருக்கிறார். இப்படியான சிந்தனைகளை கொண்டுதான் எங்களுடைய யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம் இந்த சமூக வலைத்தளங்களை நெறிமுறையாக பாவிப்பதற்குரிய சகல சாத்தியமான வழிகளையும் அறிந்து கொண்டு அந்த வழிகளிலே பயணிக்க முயற்சி செய்கிறது. 4 ஆண்டுகளை நாங்கள் 3 ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த 4வது ஆண்டுக்குள்ளே நுழைகிற போது எங்களுடைய இந்த பணிக்கு ஏராளமானவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். எல்லோருடைய கூட்டு முயற்சியால் தான் நாங்கள் இப்படியான பெரிய பணிகளை நாங்கள் ஆற்றுவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் அருள் தந்திருக்கிறார். அவை சிறப்பாக இந்த இடத்திலே என்னோடு ஒத்துழைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற எல்லோருக்கும், என்னுடைய பணியாளர்கள், எங்களுடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற குருக்கள், ஆயர் அல்லது குருமுதல்வர் எல்லோருக்கும் சிறப்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய பணியும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தேவை. எங்களுடைய உற்சாகமூட்டல் எங்களுடைய பணிகளை நாங்கள் சிறப்பான விதத்தில் செய்வதற்கு எங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நிச்சயமாக தரும். நாங்கள் இந்த வருடம் அல்லது இந்த வருடத்தில் நாங்கள் செய்த பணிகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற போது நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த செய்தி அறிக்கைகளை நாங்கள் வெளியிடுகிறோம். இது எங்களுக்கு 5வது வருஷம். நாங்கள் செய்தி அறிக்கை ஆரம்பித்து 5வது வருஷம். நான் பெருமையாக சொல்லலாம், ஒரு நாள் கூட இந்த செய்தி அறிக்கையை நாங்கள் தவற விட்டதில்லை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த செய்தி அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். எங்களுடைய யூடியூப் இணையதளத்தில் நீங்கள் போய் அந்த செய்தி அறிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். அத்தோடு நாங்கள் 2 வருடங்களுக்கு முன்பாக அருட்சாத்தமாக இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அதுவும் வெற்றிகரமாக எங்களுடைய இந்த இணையதளத்திலே அதுவும் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன ஒன்று சொன்னால், மாதாந்த ஆங்கில செய்தி அறிக்கை. இது வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு அல்லது வேற்று மொழி பேசுபவர்களுக்கு எங்களுடைய செய்திகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம். அதுவும் ஒரு சீரான முறையிலே எங்களுடைய இணையதளத்திலே அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைவிட சில புதிய விடயங்களை நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் கூட நாங்கள் வெற்றியடைந்திருக்கிறோம். இப்படியாக நாங்கள் பலதரப்பட்ட பணிகளை நாங்கள் செய்கிற போது இன்றைய நாளிலே சிலர் அந்த பரிசுகளை பெற வந்திருக்கிறார்கள். அதுவும் எங்களுடைய பணிகளிலே ஒன்று. ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்திலே நாங்கள் பசாம் போட்டியையும் அல்லது திருவருகை காலத்தில் எங்களுடைய கிறிஸ்மஸ் காலத்தில் நாங்கள் கரோல் பாட்டு போட்டியையும் நடத்துவது வழமை. ஆகவே இந்த இடத்திலே இந்த பசாம் பாடல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களும் வந்திருக்கிறார்கள். இப்படியான போட்டிகளும் எங்களுடைய இந்த வளர்ச்சியில் அல்லது பணியில் எங்களுக்கு ஒரு உந்துதலையும் தருபவையாக அமைந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் எங்களுடைய பணி நிச்சயமாக நடைபெறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்களுக்குரிய குருகுலாம் எங்களிடம் இருக்கிறது, அவர்களுடைய உற்சாகம் இருக்கிறது, பணியாளர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்தும் இந்த பணி நிச்சயமாக நடைபெறும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் பேருதவிகளையும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஊடக பணியிலே நாங்கள் ஈடுபடுவோம். இந்த ஊடகம்தான் எங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பலமாக இருக்கிறது. ஆகவே அந்த ஊடகத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய வாழ்வை நாங்கள் மேம்படுத்தி விசுவாசத்தினுடைய சாட்சிகளாக நாங்கள் எல்லோரும் வாழுவோம், மாறுவோம். சிறப்பாக இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று கொண்டு என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
ஓகன் இசைக்கருவி மூலமாக இனிமையான இன்னிசையை வழங்கி எம்மை மகிழ்வித்து திருமுறைக்கலாம் என்று கலைத்தூது ஓவியக்கூட மாணவர்களுக்கும் அவர்களை நெறிப்படுத்திய ஆசிரியர் திரு ரானிஸ்டன் மற்றும் ஒழுங்கமைத்து ஆசிரியர் திருமதி ஜெயபிரபா ஜஸ்டின் ஜெலோட் அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த ஊடகத்துறை என்று சொல்லுகின்ற பொழுது அதற்குள்ளே என்னை பொறுத்த மட்டிலே 4 விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றது. ஒன்று பத்திரிகை, எழுத்துத்துறை, வானொலி, தொலைக்காட்சி. இந்த 4லும் என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய பயன்களை, என்னுடைய பணிகளை நான் செய்திருக்கின்றேன். அதிலே முதலில் என்னுடைய 9வது வயதிலே 1967ஆம் ஆண்டு 4வது ஆண்டு படிக்கின்ற பொழுது முதல் அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. பாடசாலையிலே உங்களுக்கு தெரியும், சொல்வதெழுதல் பார்த்தெழுதல் கொடுப்பார்கள். அப்பொழுது என்னுடைய ஒரு வகுப்பாசிரியர் இருந்தார், மிகவும் அன்பானவர், என்னிலே ஒரு பற்றிருந்தவருக்கு 30 சொற்கள் சொல்வதெழுதல் கொடுத்தால் முதலிலே என்னுடைய கொப்பியை திருத்துவார். ஒரு சொற்கள் கூட பிழை வராது. உடனடியாக மற்ற மாணவர்களுடைய எல்லா கொப்பிகளையும் கொண்டு வந்து என்னிடத்திலே தருவார் திருத்த சொல்லி. இந்த ஒரு அனுபவம்தான் என்னை பத்திரிகை துறையிலே, இந்த ஒப்பு நோக்குகின்ற துறையிலே ஊக்குவித்தது என்று சொல்லலாம். தொடர்ந்து அந்த பாடசாலையிலே நடைபெற்ற ஒரு பெற்றோர் தின விழாவிலே நிகழ்வு முடிந்த பின் அந்த மண்டபத்திற்குள்ளே ஒரு துறப்பு கோர்வை ஒன்று இருந்தது. அதை நான் எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய வகுப்பாசிரியரிடம் கொடுத்தேன். அவர் சொன்னார், நீ போய் அறிவி என்று சொல்லி. அப்போ 9 வயது 4ஆம் ஆண்டு பயத்தோடு முதல் நான் ஒலி வாங்கியே கையில் எடுத்த அந்த தருணம், அதை நான் கையில் எடுத்து இப்படித்தான் சொன்னேன், ஒரு முக்கிய அறிவித்தல், இந்த மண்டபத்திற்குள்ளே ஒரு துறப்பு கோர்வை கண்டெடுக்கப்பட்டுள்ளது, தகுந்தவர்கள் ஆதாரம் காட்டி அதிபரிடம் பெற்றுக்கொள்ளவும். அப்போ உடனடியாக அந்த மண்டபத்துக்குள் ஒரு நிசப்தம் இருந்தது. நான் சொன்ன பொழுது உடனடியாக அந்த ஆசிரியர் என்னிடத்திலே வந்து என்னை கட்டிப்பிடித்து என்னுடைய நெற்றியிலே முத்தமிட்டு சிலுவை அடையாளம் வரைந்து சொன்னார், நீ எதிர்காலத்திலே ஒரு சிறந்த அறிவிப்பாளராக, ஒரு ஊடகவியலாளராக வருவாய் என்று சொல்லி. அப்போ உண்மையிலேயே அவருடைய அந்த ஆசையும் அந்த ஆசீர்வாதமும் வெற்றி அளித்திருக்கின்றது என்று தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து பல இடங்களிலே நான் ஆலயங்களுக்குள்ளே, பாடசாலைகளுக்குள்ளே அறிவிப்பாளராக நீண்ட காலம் பணியாற்றி இருக்கின்றேன். 9 வயதிலே ஆரம்பித்தது. நான் கொழும்பிலே ஸ்லேவ் ஐலண்ட் அந்த இடத்திலே இந்த ஆலயத்திலே கல்வி கற்ற பொழுது இருந்தேன். அங்கே இருந்த ஃபாதர் மேத்யூ என்கின்ற ஒரு நீர்கொழும்பைச் சேர்ந்த அருட்தந்தை ஒருவர், அவர் என்னுடைய அந்த குரல் வளத்தையும் என்னுடைய உச்சரிப்பையும் பார்த்து அந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற சிங்கள திருப்பலியிலே தமிழ் அறிவித்தல் சொல்லுவதற்கு என்னை பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட 2 வருடங்கள். அது என்னை இன்னும் கூட வளர்த்தெடுத்தது. அது மட்டுமல்ல, அந்த ஆலயத்திலே என்னுடைய தலைமையிலே பல வழிபாடுகள் சிறு வயதிலே நடந்தது. சிவமாலைகள் மற்ற சின்ன சின்ன சிறுவர்களுக்கான சிலுவை பாதைகள் எல்லாம் தலைமை தாங்கி எழுதி நான் வாசித்திருக்கின்றேன். அது என்னை கூட வளர்த்தெடுத்தது. தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான கட்டம் புனித மடுத்தினார் குருமடம். அருட்தந்தை ஜெபரட்னமும் நானும் ஒரே இதாக அந்த செமினரிக்கு சென்றிருந்தோம். 1978ஆம் ஆண்டு நாங்கள் அந்த செமினரிக்கு போனது ஒரு சனிக்கிழமை. அந்த காலகட்டத்திலே பேராலயத்திலே 2வது திருப்பலி புனித மடுத்தினார் குடுமட மாணவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அந்த அதிபர் திருப்பலி ஒப்பு கொடுப்பார். அப்போ முதல் நாள் இரவு நாங்கள் உணவருந்திய பின் ஃபாதர் மேரி ஜோசப் அப்பொழுது அதிபராக இருந்தார். கூப்பிட்டு என்னிட்ட கேட்டார், நாளைக்கு நீர் முதல் வாசகம் எடுக்கிறீரான்னு சொல்லி நான் ஓமன்றேன். அப்போ பீடத்திலே வந்து அடுத்த நாள் 2வது திருப்பலி. அந்த வேளையிலே ஃபாதர் ஜெபநேசன் பங்கு தந்தையாக இருந்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். ஜெபநேசன் அல்லது ஃபாதர் செல்வராஜா இருந்தவர். அப்போ பூசையிலே வாசித்து விட்டு நாங்கள் செமினரிக்கு போய்விட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெஃபெக்டரிக்குள்ளே நாங்கள் சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது ஃபாதர் ஜெபாக்கு அது ஞாபகம் இருக்கோ தெரியாது. சாப்பிட நாங்கள் இருக்கின்ற பொழுது ஃபாதர் மேரி ஜோசப் வந்து சொன்னார், எல்லோரையும் எழுந்து நிலுங்கள்னு சொல்லி. அப்போ எல்லோரும் எழுந்து நின்றோம். டக்குன்னு சொன்னார், அலெக்ஸ் வெளியில் வாருமென்று சொல்லி. உண்மையிலேயே செமினரிகளை சேர்ந்து அடுத்த நாள் எனக்கு வேட் தொழுகி பயத்தில் போய் அவருக்கு பக்கத்தில் நின்றேன். அவர் சொன்னார்,
எல்லோரும் இன்றைய திருப்பலியிலே முதலாம் வாசகத்தை கேட்டீர்கள் தானே? இப்படித்தான் வாசகம் வாசிக்கப்பட வேண்டும். நிறுத்துகின்ற இடத்திலே நிறுத்தி, அழுத்த வேண்டிய இடத்திலே அழுத்தி வாசகம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஒன்று சொன்னார். தொடர்ந்து வருகின்ற பொழுது நீதிபர்களுக்கு ஒரு வாசிக்க பாரும் என்று சொல்லி, இதுவும் ஒரு என்னை வளர்ப்பதற்கான ஒரு அனுபவம் குறுமடத்திலே ஏற்பட்டது. இப்போ நான் செமினரியை விட்டுட்டேன், எனக்கு அழைத்தலில்லை. ஃபாதர் ஜெபா சுவாமியா இன்றைக்கு உச்சத்திலே இருக்கின்றார். அவரை நான் இந்த வழியிலே வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நான் நல்லூர் எம்பிசிஎஸ்சிலே வேலை செய்தேன். அது ஒரு இந்துக்கள் அதிகமாக பணியாற்றிய ஒரு அலுவலகம். 120 பணியாளர்களிலே 3 பேர் தான் வேதக்காரர், முழுவதும் இந்துக்கள். ஒரு வாணி விழாவிலே நாங்கள் பணியாளர்களாக சேர்ந்து ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடத்தினோம். ஒரு ஓகன், ஒரு தபேலா, ஒரு பாடகர், ஒரு அறிவிப்பாளர். அந்த காலத்திலே யாழ் மாவட்டம் முழுவதும் ஒரு அமைப்பினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர்கள்தான் அந்த நிகழ்வுகளுக்கு பிரதம விருந்தினர்களாக, சிறப்பு விருந்தினர்களாக வருவார்கள். அவர்கள் முன்னுக்கு இருந்தார்கள். அவர்கள் அந்த வழியில் ஒரு வானொலியையும் ஒரு தொலைக்காட்சியையும் நடத்தினார்கள். அப்போ நான் அறிவிப்பாளராக இருந்தேன். 8 பாடல் வாணியை, சரஸ்வதியை மையப்படுத்திய பாடல் ஒருவரே படித்தார். 2 வாத்தியங்களோடு நான் ஒரு அறிவிப்பாளராக இருந்து அந்த நிகழ்ச்சியை நிறைப்படுத்தினேன். நிகழ்வு முடிந்தவுடன் அவர்கள் என்னை தனியாக அழைத்து, உங்களுடைய குரல், உங்களுடைய உச்சரிப்பு, உங்களுடைய தமிழ் பதங்கள் எல்லாம் அழகாக இருக்கின்றது, நீங்கள் எங்களுக்கு வருகிறீர்களா என்று. நான் ஓம் என்று சொல்லி அவர்களிடத்திலே போய் இடப்பெயர்வு மட்டும் அவர்களோடு அந்த வானொலியிலே நான் பணியாற்றினேன். 3 நிகழ்ச்சிகளிலே நான் பங்கெடுத்தேன். 1 சித்த மருத்துவ குறிப்புகள், நாடகம், கவிதை. அது இடப்பெயர்வுக்கு பின் அது அப்படியே இல்லாமல் போய்விட்டது. தொடர்ந்து இடம்பெயர்ந்து நாங்கள் திரும்பி வந்த பொழுது 2005ஆம் ஆண்டு எனக்கு யாழ் எஃப்எம்மில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. இந்த துறையிலே சிறப்பாக முன்னேற வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த பொழுது யாழ் எஃப்எம்மில் இருந்து அழைப்பு வந்தது வர சொல்லி. ஆனால் அந்த வழியிலே என்னுடைய மனைவி விபத்திலே சிக்கொண்டு இயலாமல் இருந்த ஒரு காரணத்தினால் அதை நிராகரிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதில் போக முடியவில்லை. சரியான கவலையாக இருந்தது. அப்போ எனக்கு ஒரே கவலை, இந்த துறையிலே வளர வேண்டும், என்னுடைய திறமைகளை நான் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருந்த பொழுது அதுவும் நழுவி போய்விட்டது. ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு டான் டிவியிலிருந்தும் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதுவும் என்னுடைய மனைவியை பராமரிக்க வேண்டிய ஒரு கடமை இருந்தபடியினால் போக முடியவில்லை. கவலையோடு இருந்தேன். இந்த வேளையிலே தான் அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் யாழ் மறையலையை பொருட்படுத்தார். அப்போ அவர் பொருட்படுத்த பொழுது எனக்கு உடனடியாகவே இதிலே பணியாற்றுகின்ற வாய்ப்பை தந்தார். அவர் அடிக்கடி பலரோடு எனக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள ஒரு விஷயம், தான் புனித மடத்தினார் குடும்பத்திலே சிறிய மாணவனாக இருந்த பொழுது பேராலயத்திலே என்னுடைய வாசகத்தை கேட்பதற்கு தான் ஆவலோடு இருப்பதாக சொன்னார். நான் வாசித்தால் தான் அதை மெய்மறந்து கேட்பதாக சொன்னார். அவ்வாறு அந்த குரல் வளம் எனக்கு சிறப்பாக இருந்தது. இந்த வேளையிலே ஃபாதர் ஸ்டீஃபன், நான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல வேண்டும். இன்று 4 வருடங்களும் இந்த மர இலையிலே என்னுடைய இந்த திறமைகளை நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முழுமையான பங்களிப்பை நான் கொடுத்திருக்கின்றேன். 1 கருத்துக்களம், 2வது கேள்வி பதில். இந்த கேள்வி பதில் கடந்த வியாழக்கிழமை நாங்கள் ஒளிப்பதிவு செய்தோம். அது 139வது கேள்வி பதில். கிட்டத்தட்ட 3 வருடங்களை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அதைவிட 100க்கும் மேற்பட்ட கருத்துக்களம் நிகழ்வை நான் முன்னெடுத்திருக்கின்றேன். அதுவும் பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வாக முன்னெடுக்கப்படுகின்றது. வெளிநாடுகளிலே இருந்து கூட ஒவ்வொரு கருத்துக்களமும் அப்லோட் பண்ணி ஒளிபரப்புக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற பொழுது பலர் என்னோடு தொடர்பு கொண்டு கதைப்பார்கள் அதை பற்றி. அதைவிட இன்னும் பல நிகழ்ச்சிகள் நேர்முக வர்ணனை செய்திருக்கின்றேன் பல இடங்களிலே. இந்த எங்களுடைய கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பினுடைய மருத்துவ முகாம்களுக்கு போய் அங்கே அதை தொகுத்து வழங்கி இருக்கின்றேன். அதைவிட ஒரு பெருமையான ஒரு விடயம், மடுமாதாவை வெள்ளாங்குளை சந்தையில் இருந்து பேராலயம் மட்டும் என்னுடைய குரலோடு அவரை அழைத்து வந்தது. அது ஒரு ஆசீர்வாதமாக, பெருமையாக நான் கருதுகின்றேன். அத்தோடு என்னுடைய இந்த ஊடகத்துறையினுடைய இன்னொரு பகுதி பத்திரிகை. அதிலே பாதுகாவலன் பத்திரிகையிலே கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக நான் ஒரு ஒப்புநோக்குனராக பணியாற்றுகின்றேன். அதுவும் இந்த 4 வயதிலே ஆரம்பித்த அந்த ஒப்புநோக்குகின்ற அந்த செயற்பாடு இன்றும் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த யாழ் மறையலை
என்னை உச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரு சிறப்பான ஒரு வானொலி என்று சொன்னால் மிகையாகாது. என்னை உலகறிய செய்திருக்கின்றது. என்னுடைய திறமைகளை நான் வளர்த்திருக்கின்றேன். அதற்காக யாழ் மறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அருட்தந்தை ஸ்டீஃபனுடைய ஒத்துழைப்பிற்கும் எனக்கு தருகின்ற அளவிட முடியாத வாய்ப்புகளுக்கும் நான் அவருக்கு நன்றியை கூறி மீண்டும் நன்றியோடு யாழ் மறையலை தொலைக்காட்சியை ஊடகத்தை நான் நினைத்துக் கொள்கின்றேன். நன்றி. Immaculate Mother, to you do we plead, to ask God our Father for help in our need. Ave, Ave, Ave Maria, Ave, Ave, Ave Maria. We pray for our countries, the land of our birth. We pray for all nations, that peace be on earth. Ave, Ave, Ave Maria. Ave, Ave, Ave Maria. In grief and trembulation, in joy and in pain, we'll seek thee, O Mother, nor seek thee in vain. Ave, Ave, Ave Maria. Ave, Ave, Ave Maria. Ave, Ave, Ave Maria. Ave, Ave, Ave Maria. Thank you. செய்தி வாசிப்பாளராக 4 வருடம் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். ஃபாதர் ரொஷான் ஃபாதர் தான் ஃபாதர் ஸ்டீஃபன் ஃபாதர்கிட்ட முதல் முறையாக நான் அறிமுகப்படுத்தினவர். அப்போ நான் போகக்குள்ளையும் ஃபாதர் வந்து என்னட்ட எதுவுமே கேட்கல, உமக்கு வாசிக்க தெரியுமா அப்படி எதுவுமே கேட்கல. முதலாக நியூஸ் வாசித்தேன். நான் போன உடனே அங்கால ஒரு பில்டிங்கில் தான் ஃபாதர் கூட்டிகிட்டு போய் செய்தி வாசிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கினவர். அதுக்காக ஃபாதர் ஸ்டீஃபனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறமா ஃபாதருக்கும் எனக்கும் கொரோனா டைமோட என்னோட ஃபோன் எதுவுமே இல்லை, ஃபாதருக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. பிறகு ஒரு நாள் ஃபாதர் கால் பண்ணி கேட்டார், ஏன் செய்தி வாசிக்கிறேன் என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இப்படி ஃபாதருக்கும் எனக்கு ஃபாதர்கிட்ட நம்பர் என்னட்ட இல்லை என்று சொல்லி. அதுக்கு பிறகு சரி நான் ஃபாதரோட கதைக்கிறேன் என்று சொன்ன பிறகு கிட்டத்தட்ட 1 வருட காலமாக நான் இங்கே வாரதும் இல்லை, செய்தி வாசிக்கிறதும் இல்லை. அந்த ஒரு நியூஸ் மட்டும்தான். அதுக்கு பிறகு நான் இங்கே வரைக்குள்ள டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகிருந்தது. அப்போ தான் ஜூலி அக்காவை கண்டேன். நான் நிறைய பிளவிடுவேன். எனக்கு பயம், ஃபாதர் நியூஸ் ரெக்கார்டிங்கில் இருக்க போகிறாருண்டா ஃபாதரை கேட்டுருவேன், ஃபாதர் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா, போகிறேன்டா போயிட்டு வாங்க, ஜூலி அக்கா இருக்கட்டும்னு சொல்லுவேன். அப்போ ஃபாதர் சொல்லுவார், இல்லை நான் அவரிடம் போக மாட்டேன் அன்னிட்டு ஃபாதர் வந்து இருந்துருவார். ஃபாதர் வந்து இருந்தாலே எனக்கு ஹார்ட் பீட் ஆகிரும். ஃபாதர் சொல்லுவார், உங்களோட ஹார்ட் பீட் எனக்கு கேட்குதுண்டு. நான் பேசாமல் இருப்பேன். ஆனால் ஃபாதர் வந்து எப்போவுமே தட்டி தருவார் எங்களை, வந்து உமால முடியும், நீர் செய்வீர் செய்யும்னு சொல்லுவார். அதை மாதிரி தான் ஜூலி அக்கா டிலானி அக்கா 2 பேருமே நான் எவ்வளவு பிளவிட்டாலும் பொறுத்து கொண்டு சகிச்சு கொண்டே இருப்பினாம். அவைக்கும் தேங்க்ஸ், நிறைய சொல்லி தருவினாம். இப்படி அதை விட நான் வந்து ஸ்டார்டிங்கில் வரைக்குள்ள கதைக்கவே மாட்டேன், ஒருத்தரோடையுமே கதைக்க மாட்டேன், பேசாமல் வந்து இருந்துட்டு எழும்பி போயிடுவேன். ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு வந்த நான், அதுக்கு பிறகு 2வது ஆனிவர்சரிக்கு வந்து அந்த மூலையில் இருந்துட்டு எப்படா முடியுமென்று பின்பக்கத்தால் எழும்பி ஓடிட்டேன். அதுக்கு பிறகு ஃபாதர் கால் பண்ணி கேட்டார், நீ உமக்கும் எங்களுக்கும் நிறைய தூரம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. நான் வருவேன், பேசாமல் இருப்பேன், நியூஸ் வாசிப்பேன், போயிடுவேன்.
பெருசாக ஒருத்தரோடையும் கதைச்சு கொள்ள மாட்டேன். ஒரு ட்ரிப் போட்டு கூட்டிகிட்டு போன ஒரு ஃபாதர். அதுக்கு பிறகு தான் ஃபாதரோடையும் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸோடையும் நான் பழக வலிக்கிட்டேன், நான் எல்லாரோடையும் கதைக்க வலிக்கிட்டேன். நான் இது கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பமாக நினைக்கிறேன். வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் அமையாது, எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின கடவுளுக்கும் ஃபாதர் ஸ்டீஃபனுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உண்மையில் பலருடைய அனுபவங்களும் பலவிதமாக அமைந்திருக்கும். அந்த வகையில் எங்களுடைய ஊடகத்துறையின் செய்தி வாசிப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற செல்வி ஹெமில்டீனா ஜூதாசகர் அவர்களுக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து இன்றைய விழாவின் மிக முக்கியமான நிகழ்வாக பிரதம விருந்தினர் உரை இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராகவும் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வருமாக இருக்கின்ற அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்களை பிரதம விருந்தினர் உரை ஆற்றுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய நிகழ்வின் தலைவரும் மறை நதி ஊடக நிலைய இயக்குனருமாகிய அருட்தந்தை ஸ்டீஃபன் அடிகளாரே, இன்றைய நிகழ்விலே பங்கு பெற்றுகின்ற அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, மறைநதி ஊடக பணியாளர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். முதலிலே தங்களுடைய 4வது ஆண்டு நிறைவை இன்றைய நாளிலே சிறப்பாக அனுசரிக்கின்ற மறைநதி ஊடகத்தினருக்கு என்னுடைய இறையாசிர் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நினைக்கின்றேன், முன்னர் ஒரு முறை இப்படியான ஒரு காலநிலை அந்த நேரத்திலே இது நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. நான் இன்றைய காலையில் எழுந்து யோசித்தேன், இன்றைக்கும் அப்படி நடக்குமா தெரியாதென்று. ஆனால் ஃபாதர் சொன்னார், இல்லை கட்டாயம் நடக்கும் வாருபன்று. அதுக்கு பிறகு தான் நான் சப்பாத்து போட்டேன். இன்று வந்து உங்களோடு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகின்ற வருடம் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மறை மாவட்டத்திலே சமூக தொடர்பு ஆண்டு, அதை நாங்கள் அனுசரிக்க இருக்கிறோம். அத்தோடு மறைநதி ஊடகத்துக்கும் 5வது வருட நிறைவு. ஆகவே வருகிற ஆண்டு இந்த மறைநதி ஊடக மையத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய பாதுகாவலன் பத்திரிகை ஆரம்பித்து 150 ஆண்டு நிறைவும் வருகின்ற வருடம் வருகிறது. 1826ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு அது ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது பத்திரிகை 1876ஆம் ஆண்டு வந்தது. 26ஆம் ஆண்டு வருகிற வருடம் அதனுடைய 150வது ஆண்டு. ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு வருகின்ற வருடத்தை சமூக தொடர்பு ஆண்டாக அனுசரிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த ஆண்டிலே இந்த மறைநதி ஊடக மையத்துக்கு அதிகமான செயல்பாடுகள் இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, இந்த மறை நதி ஊடக மையத்திலே பலர் அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் போட்டிகள் வைத்து பரிசில் கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் பலர் பரிசில் வாங்க வந்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய விருப்பம், இந்த ஊடகத்திலே பணியாற்றுபவர்களுக்கு நாங்கள் விருதுகள் வழங்க வேண்டும். ஏனைய ஊடகங்களிலே இப்படியான செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அதே போன்று எங்களுடைய இந்த மறைநதி ஊடகத்துக்கு இதை நீங்கள் வருகின்ற 5வது ஆண்டிலே இதனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லலாம் என்றால், நேர்காணலுக்கான விருது அலெக்ஸ் அமலரட்னத்துக்கு கொடுக்கலாம். இப்படியாக அந்த சில விருதுகளை நாங்கள் ஒவ்வொரு துறையிலேயும் சிறப்பானவர்களை செய்தி வாசிப்பாளர்களுக்கான சிறந்த செய்தி வாசிப்பாளர் விருது, மற்றது பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துகிறீர்கள். அது எல்லா ஊடகங்களும் அதை செய்கின்றன. அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை இந்த வேளையிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அலெக்ஸ் அமலரட்னம் தன்னுடைய உரையிலே சொன்னார் ஒரு விடயத்தை, ஆனால் அதில் ஒரு தொடர்ச்சியை நான் சொல்ல வேண்டும். ஃபாதர் மேரி யோசப் அவரை கூப்பிட்டு அவரை பாராட்டிய பிறகு அவர் என்ன கூப்பிட்டார் அவருக்கு தெரியாது. என்ன கூப்பிட்டு சொன்னார், ஏனென்றால் அன்றைக்கு 2ஆம் வாசகம் வாசித்தது நான். என்ன கூப்பிட்டு சொன்னார், உமக்கு வாசிக்க தெரியாது, உமக்கு உச்சரிக்க தெரியாது, அலெக்ஸிட்ட போய் பழகும் என்று சொல்லி
எனக்கு அந்த பேச்சு விழுந்தது அலெக்ஸுக்கு தெரியாது. நான் அலெக்ஸிடம் இருந்தான் கற்றுக்கொண்டேன். இப்பொழுது ஓரளவுக்கு வாசிக்கிறேன் என்று நினைக்கிறேன். உண்மையாகவே அலெக்ஸ் அமலரட்னம் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்த பொழுது நான் நினைத்தேன் அவரையே ஒரு நேர்காணல் செய்யலாம். அவருடைய அனுபவத்தை வைத்து நான் நினைக்கின்றேன் இந்த தொலைக்காட்சியிலே இது பதிவாகி இருக்கும். அவருடைய அனுபவ பகிர்வையே ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் உங்களுடைய மறை இதிலே யூடியூப்பிலே போடலாம்னு நினைக்கிறேன். அல்லது தனியாக அவரை கூப்பிட்டு ஒரு அனுபவ நேர்காணலையும் செய்யலாம். பலருக்கு அது உதவியாக இருக்கும். அதே போன்று இந்த பணியாளர்கள் பலர் தங்களுடைய சிறப்பான பணிகளை செய்கின்றார்கள். குறிப்பாக இந்த செய்தி ஃபாதர் சொன்னது போல கிரமமாக எந்த மழையோ வெயிலோ எவ்வளவு பிரச்சனையோ கொரோனாவோ என்ன இருந்தாலும் எதுவித தடையும் இல்லாமல் வருகிறது. இது கத்தோலிக்க செய்தி என்பது மிக முக்கியம். அந்த செய்தியிலே சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு செய்தியும் முதலாவது செய்தியாக திருத்தந்தையினுடைய ஒரு செய்தியைத்தான் தாங்கி வருகிறது. அது எங்களுடைய கத்தோலிக்க ஊடக மையம் என்பதற்குரிய ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. எங்களுடைய திருத்தந்தை இறுதியாக ஒரு சுற்றுமடலை வெளியிட்டிருக்கிறார். அது திருத்தந்தை வெளியிடவில்லை. வத்திக்கான் எங்களுடைய விசுவாச பரம்புதல் சபையினாலே திருத்தந்தையினுடைய அனுமதியோடு வெளியிடப்பட்டது. இந்த திருமணத்தை பற்றியது. அது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது உலகத்திலே இந்த திருமணங்களுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. யாரும் யாரையும் திருமணம் செய்யலாம், ஒருவர் எத்தனை பேரையும் திருமணம் செய்யலாம், ஓரின திருமணங்கள், இப்படியாக உலகம் இந்த திருமணத்திலே குழம்பி இருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னர் என்னுடைய வத்திக்கானிலே இருந்து திருத்தந்தை இதனை வெளியிட்டிருக்கிறார். அதிலே ஒருவருக்கு ஒருத்தி என்ற அதுதான் உண்மையான திருமணம் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். மற்றவை எல்லாம் எங்களுடைய கத்தோலிக்க திரு அவைக்கு பொருந்தாதவை என்று சொல்லுகின்றார். ஆங்கிலத்திலே மொனோகமி என்று சொல்லுவோம். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண். பொலிகமி என்று ஒன்று இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்வது, அல்லது ஒரு பெண் பல ஆண்களை திருமணம் செய்வது, அவையெல்லாம் கத்தோலிக்க திருமறைக்கு தவறானவை. அதைவிட இன்னும் ஒரு வழக்கம் ஒன்று இப்பொழுது உலகத்திலே பரவி கொண்டிருக்கிறது. அதையும் இந்த சுற்றுமடலிலே திருத்தந்தை குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால் ஆங்கிலத்தில் அதை பொலிமரி என்று சொல்கிறார்கள். POLYMORY பொலியமோரி. அது என்னென்றால் பொலியமோரி என்றால் என்னென்றால், அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன்னா நான் என்ன வச்சு சொல்கிறேன். உதாரணமாக எனக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு கொழும்புலையும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் எனக்கு கொழும்புலையும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குண்டு. ஆனால் அது அவாக்கு பிரச்சனை இல்லை. கொழும்பில் இருக்கிறவாக்கும் எனக்கு யாழ்ப்பாணத்தில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கொழும்பில் இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் அங்கே இருக்குது கொழும்பில். அது எனக்கு தெரியும், ஆனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை. இதான் அந்த பொலியமரி என்றது. அதாவது எல்லாரும் தங்களுக்குள்ள ஒத்துக்கொண்டு இப்படியான வாழ்க்கையை உலகத்தில் இப்பொழுது பலர் வாழுகிறார்கள். எனக்கு அது ஒருவருக்கும் பிரச்சனை இல்லை. ஒருவருடைய சம்மதத்தோடு சில வேளைகளில் எல்லாருமா ஒன்று கூடிய ஒரு பார்ட்டி ஒன்று வைப்பார்கள். எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாரும். இப்படியான ஒரு ட்ரெண்ட் ஒன்று இப்பொழுது உலகத்திலே வளர்ந்து கொண்டு வருது. முந்தியென்றால் அப்படி அல்ல. முந்தியென்றால் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எனக்கு கொழும்பில் ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னால் அவள் என்னை விட்டுட்டு போயிடுவாள். என்ன உனக்கு அங்கே ஒரு ஆள் இருக்கண்டு. இப்போ அப்படி இல்லை. அவள் இருந்தால் பிரச்சனை இல்லை எனக்கு. அது மாதிரி அதே மாதிரி எனக்கு அவளுக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னால் நான் விட்டுருவேன். அப்படி தான் முந்தின நிலம். ஆனால் இப்பொழுது அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அதைத்தான் திருத்தந்தை எங்களுடைய நாட்டிலேயும் இது ஏற்கனவே இருக்கிறது. வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளிலே இப்படியான ஒரு நிலை
வளர்ந்து கொண்டு வருகிற இப்படியான ஒரு திருமணத்துக்கு ஒரு பெரும் ஆபத்து ஏற்படுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டபடியால் தான் திருத்தந்தை இந்த மடலை, இந்த சுற்றுமடலை வெளியிட்டு திரு அவை ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒரே உடல், அதாவது அந்த சுற்றுமடலுடைய தலைப்பே அதுதான், ஒரே உடல், ஒன் ஃப்ளஷ். அதுதான் இந்த வேறு எந்த ஒரு விடயத்தையும் திரு அவை அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் கடந்த காலங்களிலே சில வேளைகளில் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் வந்தது. திரு அவை அனுமதிக்கிறது, ஓரின திருமணங்களை அனுமதிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, இப்படியான ஒரு குழப்பம் மக்களிடையே வந்து கொண்டிருந்தபடியால் தான் திருத்தந்தை இதனை இப்பொழுது மிகவும் திட்டவட்டமாக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இப்படியான விடயங்களைத்தான் மறையலை தன்னுடைய செய்திகளிலே கொணருகிறது, தொடர்ந்து கொணர வேண்டும். மக்கள் மத்தியிலே இதனை இந்த திரு அவையினுடைய சரியான படிப்பினைகளை மக்கள் அறிந்து கொள்வதற்கு இது ஊடக மையம் தங்களால் இயன்ற பணியை ஆற்ற வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே வேளையிலே நான் இப்பொழுது வருவதற்கு முன்னர் எங்களுடைய நிதி முகாமையாளர் அடுத்த நேசன் அடிகளார் எனக்கு சொன்னார், ஃபாதர் அந்த கராச்சிக்கு பக்கத்தில் ஒரு பொல்லேரோ ஒரு வாகனம் ஒன்று நிற்குது, பார்த்து நீங்களான்னு கேட்டார். நாங்கள் பார்த்துட்டேன், அது மறை நதி ஊடகத்துக்குத்தான் அதை கொடுக்க போகிறோம் என்று சொன்னார். ஆகவே உங்களுக்கு ஒரு புதிய வாகனம் ஒன்றை ஆயிரவர்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த 4வது ஆண்டு நிறைவு பரிசாக இதே நான் சொல்லுகிறேன் என்றால், தயவுசெய்து இனிமேல் எந்த வேனில் வந்து ஏற வேண்டாம். உங்களுக்கு தனியாக ஒரு வாகனம் தரப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி இன்னும் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்மையிலே எங்களுடைய இந்திய துணை தூதரக மண்டபத்திலே ஒரு சர்வமத மாநாடு ஒன்றை நாங்கள் நடத்தினோம். எங்களுடைய இந்து, இஸ்லாம், புத்த, கிறிஸ்தவ மதங்கள் எல்லாம் உள்ளடக்கியது. அந்த சர்வமத மாநாட்டிலே இந்த மறை நதி ஊடகத்தினருடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்கள் அங்கே பாடல்கள் திரையிலே போடுவது, மற்றது நேரலை ஒளிபரப்பு செய்து, இதையே நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த ஏனைய மதத்தவர்கள் வந்து என்னிடம் கேட்டார்கள், யார் இவர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இவர்கள் எங்களுடைய மறை நதி பணியாளர்கள் என்று. இப்படியெல்லாம் உங்களிடம் இருக்கிறார்களா ஆக்கள் என்று என்னிடம் கேட்டார்கள். ஆகவே அந்த இதை நான் பகிர்ந்து கொண்டு அதற்கு உதவியாக வந்த பிள்ளைகள், ஃபாதர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவிக்கின்றது. என்னுடைய பாராட்டு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சர்வமத பேரவையினுடைய பாராட்டாக இதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. தொடர்ந்து 16 வயது தொடக்கம் 30 வயதின் கீழ் 3ஆம் இடம் ஸ்டெனிஸ்லாஸ் ஆண்டனி ஸ்டார்லின். தொடர்ந்து 45 வயதின் மேல் 3ஆம் இடம் அலெக்ஸ் அமலரட்னம். தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் எங்களோடு இணைந்து ஆசியுரை வழங்கிய சுண்டுக்குழி பங்கு தந்தை அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கும் நேரம் இது. அந்த வகையில் நினைவு சின்னத்தை வழங்கி வைக்குமாறு இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் அவர்களையும் நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய செய்தி வாசிப்பாளர்கள், எங்களுடைய உதவியாளர்களுக்கான சிறிய அன்பளிப்புகளையும் குருமுதல்வர் அவர்களையே வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். அபிஷா கணேசலிங்கம், கெமல்டீனா ஜூதாசேகர், அனர்ஜனா ஜெராட், ஜெரிக்ஷா ஜூட்சன், லக்ஷனா செல்வகுமார், டிலானி எட்வர்ட் நாதன், கந்தசாமி லோவினி, எமில்டா,
அலெக்ஸ் அமலரட்னம், ஆசீர்வாதம் பாஸ்கரன், பேதுருப்பிள்ளை எமில் சர்வானந்தன், தனபாலசிங்கம் டெனி, செல்லத்துறை பிரதீபன். செல்வி ஜூலியட் ஜோசப், தொடர்ந்து எங்களுடைய ஊடக மையத்தில் ஒலி வடிவமைப்புக்கு உதவி செய்கின்ற திரு மோகனரூபன் அவர்களுக்கான நினைவு சின்னமும் வழங்கப்படும். யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தின் 4ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்வில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற இறைவாக்குக்கு அமைவாக நன்றியுரை வழங்குவதற்காக வந்துள்ளேன். யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம் இறையருளால் பல சவால்கள் கடந்து இன்று 4வது வருடத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளது. அவ்வகையில் இவ்வளவு காலமும் தன் உடனிருப்பால் ஆசிரை பொழிந்து எம்மை வழிநடத்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கு எமது முதற்கண் நன்றிகள். அடுத்து எம் ஊடக மையத்தில் இறையரசு பணியை மிகச் சிறப்பாக ஆற்றுவதற்கு அக்கறையுடன் கூடிய ஆலோசனைகளையும் வழங்கி எம்மை வழிநடத்தி வரும் எமது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்டின் பேர்னாட் ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு இந்நேரத்தில் மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய குழுமம் சார்பாக சிறப்பான இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்ததுடன் எமது ஊடக மைய செயற்பாடுகளில் கரிசனையுடன் கூடவே பயணிக்கும் யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். அத்தோடு இதுவரை காலமும் எம்மோடு பயணித்து சகோதர மனப்பாங்கோடு ஆதரவாயிருக்கின்ற குருக்கள் துறவிகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மேலும் எமக்கு பக்கபலமாக இருந்து எம்மோடு கூட பயணிக்கும் சகோதர ஊடகங்களுக்கும் எமது ஆழமான நன்றிகள். எம் ஊடக மையத்தில் அக்கறை கொண்டு தங்களது சேவை மூலம் எமக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எம்மை நல்வழியில் நடத்தி எம் ஊடக மையம் மேலும் சிறப்பான முறையில் முன்னோக்கி செல்ல அல்லும் பகலும் அயராது பணியாற்றும் மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களுக்கும் எமது அன்பார்ந்த நன்றிகள். நிறைவாக எமது வளர்ச்சி பாதையில் தங்களது கருத்துக்களையும் ஆதரவுகளையும் வழங்கி எம்மை ஊக்குவிக்கும் யாழ்மறை தொலைக்காட்சியின் உள்நாட்டு வெளிநாட்டு நேய சொந்தங்கள் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். அக்கறையுடன் கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் ஆதரவுகளும் செபங்களும் கூடவே தொடருமாயின் தொடர்ந்தும் அடுத்த ஆண்டுகளில் மேலும் வளர்ச்சியடைவோம் என நம்புகின்றோம். எனவே எங்கள் ஊடக மையத்தின் பணியில் தொடர்ந்து உங்கள் ஒத்துழைப்பையும் ஆதரவை எதிர்நோக்கி மீண்டும் எல்லோருக்கும் எமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிகவும் சிறப்பான முறையில் நன்றியுரையை வழங்கிய செல்வி அபிஷா கணேசலிங்கம் அவர்களுக்கு நன்றிகள். எங்களுடைய ஊடகத்துறையானது கத்தோலிக்க மைய ஊடகத்துறையாக இருக்கின்ற போதிலும் எங்களுடைய சமூகத்திலே பிற சமய குறிப்பாக இந்து சமய சகோதர சகோதரிகளுக்கும் இடம் அளித்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நன்றியுரையை ஆற்றிய செல்வி அபிஷா அவர்களும் இந்து சமயத்தை சேர்ந்த ஒருவர். அந்த வகையில் அனைவருக்குமே தளத்தையும் களத்தையும் அமைத்து தருகின்ற எங்களுடைய ஊடகத்துறையினுடைய பணிவாழ்வானது மேன்மேலும் வளர இறையாசிரை வேண்டி இத்துடன் யாழ் மறை மாவட்டத்தினுடைய
மறைநதி கத்தோலிக்க ஊடகத்துறையின் 4வது ஆண்டு விழா நிகழ்வானது செவ்வனே நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம். மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம் யாழ் திரு அவை தந்திட்ட உயர்ந்த கைவண்ணம். பறித்ததுவே வாழியவே இனி தலைமுறையாக மறையலையென நாம் இங்கு எழுவோம்.